வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம இந்த தொகுப்பில் கிழமை பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிழமைக்கு என்னென்ன பலன், உங்கள் பிறந்த பலன், பிறந்த கிழமையோட பலனை தொகுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற கிழமை வியாழக்கிழமை. குருவோட முக்கியமான நாள். குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் அகலும் என்பாங்க. இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுடைய பார்வையோ கைப்பட்டாலே கைராசியான ஆளியா அப்படி சொல்லக்கூடிய யார்? வியாழக்கிழமை பிறந்தவங்க. நீங்கள் தான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடச்சிருக்காருங்க. அப்போ வியாழக்கிழமை பிறந்தவங்க குருவோட அனுக்கிரகம் முழுமையாக இருக்கும். இந்த சொல்லுவோம், வியாழக்கிழமை பிறந்துட்டாயா குரு ஏங்க முக்கியமாக குருவே பிறந்துட்டாருங்க. முன்னோரு ஆசீர்வாதம், குலதெய்வனுடைய அனுக்கிரகம், திருச்செந்தூர் முருகப்பெருமான மிக மிக அனுக்கிரகம், இதெல்லாம் இருந்தால் தான் வியாழக்கிழமை பிறப்பீங்க. வியாழக்கிழமை பிறக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே இவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு மெதுவாக போய் தான் சிறப்பாக இருப்பாங்க. இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜி மாதிரி படிப்படியாக முன்னேறி அதன் பிறகு பழுத்த பழமாவாங்க. இப்போ வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதே போல் வியாழக்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவங்க தான். கொஞ்சம் சோம்பல் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது சுகவாசியான கிரகம். ஏன்னா குருவை தேடி நம்ம போகணும், குருவை நம்ம தேடி வரமாட்டார். அப்போ பெரும்பாலும் இங்கே உணவு பிரியவர்கள் இனிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க. சொகுசாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், நினச்சேன்னு சாப்பிடணும், நினச்ச படம் தூங்கணும், நல்ல கலை ரசிக்கணும், நல்லா ருசிக்கணும். அந்த மாதிரி எல்லாமே தனக்கு கீழே இருக்கணும்னு ஒரு எண்ணம் கொண்டவங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க. ஏன்னா குருனாலே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், நம்ம கீழே தான் ஆள் இருக்கணும். இப்போ சிஷ்யர்கள், இவர் குருவாக இருக்க சிஷ்யர் 4 இருக்கணும்ல. அப்போ இவரை சுற்றி எப்பயும் 4 இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்களோ அன்பர்களோ, இல்லை வீட்டுக்கு மூத்தா பிறந்திருப்பாங்க, கூட பிறந்தவங்க நிறையா இருப்பாங்க, இல்லை சொந்த பந்தம் நிறையா இருப்பாங்க, இல்லை இவங்களுக்கு ஏதாவது பெரிய தலைமை பொறுப்பு கொடுப்பாங்க. இவங்களுக்கு கீழே 4 பேராக வைப்பாங்க. அப்படிப்பட்ட கிழமையில் பிறந்தவங்க தான் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க ஆசிரியர் பணி சிறப்பாக இருக்கும். மற்ற வேலை வாங்கி அந்த வேலையினால் முன்னேறி அந்த கணக்கு வழக்கு பார்க்குறது, ஆசிரியர் பணி பார்க்குறது, அதே போல் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, அதே போல் எழுத்து வேலை, கலை ஓவியங்கள், அதே போல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அந்த உணவு தயாரிப்பது கிடையாது, அந்த கேசியர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சம்மந்தப்பட்ட வேலைகள், எழுத்து வேலைகள், பெரிய பெரிய நிர்வாகத்தில் கணக்கு பிள்ளையாக இருக்கிறது, கேசியராக இருக்கிறது, அதே போல் வீட்டில் மூத்த சகோதராக இருக்கிறபடியில் தாய் தப்பன ஸ்தானத்தில் அவங்க இருப்பாங்க. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அதை விட அன்னை ரொம்ப அனுபவம்லாம் இருப்பார். அண்ணன்ட்ட கேளுப்பா எதுனாலும். அப்பா சொல்லுவார், அண்ணன்ட்ட கேளு செய்ய, நமக்கு தெரியாது அவ்வளோவா, அவனுக்கு இல்லை தெரியும், அவன்கிட்ட கேளு, ஒரு வாரத்தை கேளு அப்படின்னு அப்பாவே சொல்லுவார். அப்படிப்பட்டவங்க தான் அந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க. எந்த யோசனையும் அண்ணன்ட்ட கேட்டு செய்யா அப்படிம்பாங்க. அதே போல் தம்பி மேலே சில பேருக்கு முன்னே இருப்பாங்க. இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க இளைஞர் இருந்தாலும் தம்பிகிட்ட கேட்டு செய்யா, அப்பாவும் சொல்லுவார், அண்ணனும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குமியா, அப்படி கேளுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துணிச்சலான காரியங்கள், துணிச்சலான எண்ணங்கள், எதையும் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், வெற்றியெல்லாம் உங்களை சேரும். அதனாலே உங்களுக்கு கீழே உங்கள் குடும்பம் இயங்கும். இப்படி பார்த்தீங்களா? இப்போ வியாழக்கிழமை பிறந்தவங்க என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம், சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட வேண்டும். சோம்பேறித்தனம் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக எந்திப்பீங்க, வாழ்க்கையிலும் சரி இருப்பிடத்தும் சரி. சோம்பலை மட்டும் தூக்கி எறிஞ்சின்னா சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்க. அப்போ சீக்கிரம் வாழ்க்கையை எந்திரிச்சிடலாம். அப்போ என்ன செய்யணும், வெள்ளனை எந்திரிக்கக்கூடிய பழகிக்கிறணும். பொதுவாக பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முதல் ஓரை குரு ஓரை. இப்போ காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் எந்திரிப்பது இந்த குரு வாரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மங்களகரமாக நீங்கள் இருக்கணும். நல்ல மஞ்சள் ஆடைகள், ஏன்னா மஞ்சள் உங்களுக்கு பொன்னிறம், பொன்னன்னே பேர். இந்த குருவுக்கு வாசமான மலர்கள், வாசமான செண்டுகள் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான்.
திருச்செந்தூர் முருகனுக்கு என்ன ஒரு அற்புதமான ஒரு பலன்னா, குருவருளும் திருவருளும் இருக்கக்கூடிய ஒரே இடம் திருச்செந்தூர் மட்டும்தான். அதுதான் அங்கே 2 ஸ்தலம் இருக்கும். சண்முகர் இருப்பார், மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் இருப்பார். குருவருளும் திருவருளும். அவருக்கு பின்னால் பஞ்சலிங்க வழிபாடு பண்ணுவாங்க. அது முருகப்பெருமானை வழிபாடு பண்ணது. அது ஒரு பெரிய கதை. அப்போ பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிறது, மஞ்சள் நிற ஆடை உடுத்திக்கிறது, சந்தனம் வச்சுக்கிறது, மகிழ்ச்சியாக உங்கள் எண்ணத்தையும் உள்ளத்தில் வச்சுக்கிறது, இல்லத்தில் இருந்துக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பதில் ஐயமில்லை. உங்களுக்கு மனைவி வந்த பிறகு அற்புதமான அதிர்ஷ்டம் உங்கள்கிட்டயே இருக்கும். இந்த மனைவி வந்த பிறகு மிகப்பெரிய பொறுப்புகள், இந்த மூத்த மருமகன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய தன்மைகள், அதே நகைகள் நம்ம சேர்க்கறது, பொருளாதாரம் சேர்க்கறது, சொந்த வீடு வாகனங்கள் வண்டி வாங்குறது, உங்கள் மேலே டெபாசிட் போடுறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி, நீங்களும் சரி, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வளரணும், அவ்வளோதான். அதை இஷ்டப்பட்டு வளருவீங்க. ஏன்னா குருனாலே கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் சிரமப்பட்டு தான் ஜெயிக்க முடியும், உடனே ஜெயிச்சிட முடியாது. குருவுக்கு ஞானம், கல்வி, ஒழுக்கம், உயர்வு. அப்போ என்ன செய்யணும், வாழ்க்கையில் பொய்ங்கிற வார்த்தை பேசாமல், ஏமாற்று யாரை ஏமாற்றாமல், தனக்கு நிகர் தானே அப்படின்னா தலை நிமிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஏன்னா வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு என்னென்னா, எதுலேயுமே கொஞ்சம் அசால்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதனால தான் இந்த குருவாக பிறந்தவங்க தான் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து உடம்பு கொஞ்சம் சதபுன்னு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பொதுவாக வியாழக்கிழமை பிறந்தவங்களும் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னு வைங்களேன், உடம்பும் நல்லாயிருக்கும், உள்ளமும் தெளிவாக இருக்கும். அப்போ எல்லா இடத்துக்கு நீங்கள் போங்க வாங்க, எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய அறிவை வாங்குவதற்கும் கேட்குறதுக்கும் இந்த உலகம் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் போய் தாங்க விளக்கு ஏற்றணும். நீங்கள் உட்காந்தா எப்படிங்க விளக்கறியும்? தனக்கு விளக்கறியாமல் அடுத்தவர்களுக்கு விளக்கறியாமல் உட்காந்து அப்படியும். அப்போ நீங்கள் எந்திரிச்சு போனால் தான் உங்கள் வீட்டிலும் விளக்கறியும், அடுத்த வீட்டிலும் விளக்கறியும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க. இப்போ வியாழக்கிழமை பிறந்த எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் முன் உதாரணமாக நீங்கள் இருக்கணும். தான் பெற்ற இன்பம் வையர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் வெள்ளனை எந்திக்கணும். உங்களை வச்சு தான் அந்த குடும்பம் தலை தோங்கும், அந்த இடமும் தலை தோங்கும். உங்களுடைய உற்றார் அனைவருக்குமே சிறப்பு. உருவான சோத்துக்கு ஒரு பருக்க பதம் மாதிரி நீங்கள் ஒருவர் வியாழக்கிழமை பிறந்தவங்க அந்த குடும்பத்தை இருந்தீங்க வைங்களேன், அந்த குடும்பமே ஆலமரம் போல் நீங்கள் இருப்பீங்க. அத்தனை பேரும் உங்களுக்குள்ள இருப்பாங்க. அப்படி சிறப்பானது தான் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க. அப்போ வியாழக்கிழமை பிறந்தவங்க பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகப்பன் வழிபாடு பண்ணுறதும், திருமலை ஏழுமலையான வழிபாடு பண்ணுறதும், குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும், லக்ஷ்மி நாராயண வழிபாடு பண்ணுறதும் மிக சிறப்பாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை கடலில் குளிச்சே தீரணும். அது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு கர்ம வினையை போகக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருத்தலத்தில் போய் கடலில் குளிச்சுட்டு உங்களுடைய கடனை தீர்த்து இனிப்பு தானங்கள், ஏன்னா இனிப்பு ரொம்ப பிடிக்கும் குருவுக்கு. அதனால் இனிப்பு தானங்கள், இந்த லட்டு, அதே போல் பல வகைகள், இந்த மாதிரி ஸ்வீட்டான பொருள்களை தானம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் என்றும் இன்பமும் அதிர்ஷ்டமும் கலந்தே இருக்கும். அதனால் இனிப்பு தானம், இப்போ கோயிலுக்கு போவீங்க சக்கரை பொங்கல் தானம் பண்ணுறது, அதே போல் பால் தானம், அதே போல் நம்ம குலதெய்வம் போனீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பச்சரிசி தானம் பண்ணலாம். அதில் பொங்கல் போடுறது, சுவாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறது, இளநீர் அபிஷேகம் பண்ணுறது, பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதுலாம் நல்ல பலனை கொடுக்கும். இதெல்லாம் குருவுக்கு ரொம்ப பிடித்தமான இஷ்டமான அபிஷேகமும் ஆராதனைகளும். இப்போ குருவுக்கு என்னென்ன பிடிக்கும்? சுறுசுறுப்பு பிடிக்கும், சுத்தமான ஆடைகள், மஞ்சள் நிறம் ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதுக்கப்புறம் வெண்மை நிறம், அதுக்கப்புறம் சிவப்பு நிறம். இந்த மூணுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை. அதிர்ஷ்டமான எண் என்னன்னீங்கன்னா 1, 3, 9 எப்பயுமே அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி அதிர்ஷ்டமாக வச்சுக்கிட்டு
நம்ம எதுக்குங்க அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வேலைக்கு பிறந்தவங்களாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு போனால் தான் எல்லாமே வேலையாகும். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து எப்படி வேலையாகும்? கிளம்புங்க, அதிர்ஷ்டம் தேடி போங்க, அதிர்ஷ்டம் வருங்க. வாழ்த்துக்களுங்க. அதிர்ஷ்டம் தரும் யோகம் ஆகுது. நன்றி, வணக்கம். அடுத்து சந்திப்போம்.